Alhamdulillah Rabbil Alameen Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa imamil muttaqin wa ala alihi wa sahbihi ajma'in. சிறப்பு வாய்ந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் 2ஆம் நாள் மீலாது சிறப்பு சொற்பொழிவு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற ராஜாநாயகம் பள்ளிவாசலுடைய சங்கைக்குரிய நிர்வாக பொதுமக்களே, ஆண்டுதோறும் இந்த மீலாது சிறப்பு சொற்பொழிவு நிகழ்வை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேலப்பாளையம் நகர மஜ்லிஸுல் உலமா சபையினுடைய பொறுப்பாளர்களே, திரளாக குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரன்பும் பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. இங்கே சொல்லப்படக்கூடிய நல்லுரைகளை நம்முடைய வாழ்விலே ஏற்று நடக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளையும் நல்ல வாய்ப்புகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியோடு புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இன்றைய தினம் ஒரு முக்கியமான திருமண நிகழ்வுக்காக காரைக்காலிலே இருக்க வேண்டியவன். ஆனால் நம்முடைய மஜ்லிஸுல் உலமாவினுடைய செயலாளர் அலி ஹுசைன் வாகவி ஹசரத் அவர்கள் எங்களுக்கு வந்தே ஆக வேண்டும் என்று வழக்கமாக எல்லாரும் அப்படித்தான் வலியுறுத்துவாங்க, வந்துதான் ஆகணும் போட்டுட்டோம். ஆனால் அவர்கள் சொன்ன காரணம்தான் அந்த திருமண வீட்டாருக்கு நான் வேறொரு காரணத்தை சொல்லிவிட்டு இங்கே வருவதற்கு அவர் சொன்ன காரணம்தான் முக்கியமான காரணம். அவர் என்ன சொன்னார் என்றால், ராஜாநாயகம் பள்ளிவாசல் நிர்வாகத்தை பொறுத்த அளவில் ஒன்றை சொல்லிவிட்டால் அதன்படி நடக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். மற்ற பள்ளிவாசல்களில் மாற்றம் செய்வதற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு ராஜாநாயகன் பள்ளிவாசல்ல கிடையவே கிடையாது. நான் வேடிக்கையா சொன்னேன், என்னை அவங்க முன்ன பின்ன பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, நான் ஒரு ஆள் தர்றேன், இவர் தான் இல்லையா சரியாச்சின்னு வச்சு ஓட்ட முடியுமான்னு. அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, நீங்க வந்துதான் ஆக வேண்டும் என்று அவர் சொன்னார். அந்த டிசிப்ளின், சொன்னபடி நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இது எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அது ஒரு நல்ல எண்ணம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படித்தான் இருந்தது. எனவே கொடுத்த வாக்கிலிருந்து நாம் பின்வாங்க வேண்டாம் என்பதற்காக கொஞ்சம் பெரிய சிரமம்னு சொல்ல முடியாது, இந்த சிரமங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கின்றேன். அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்கும் எல்லா பாக்கியங்களையும் நிறைவாக தந்துவிட வேண்டும் என்கின்ற துவாவோடு, எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளமை பருவத்தை பற்றிய தகவல்களை சொல்லும்படி மஜ்லிஸுல் உலமா பணித்திருக்கிறது. உலக புகழ்பெற்ற பேரறிஞர்களிலே ஒருவர், சர்வதேச மார்க்க அறிஞர்களின் அவையின் தலைவராக, சர்வதேச இன்டர்நேஷனல் ஃபத்வா கவுன்சிலுடைய தலைவராக நீண்ட நெடுங்காலமாக இருந்து பணியாற்றியவர் மறைந்த கத்தார் நாட்டை சார்ந்த பேரறிஞர் யூசுப் கர்லாவி அவர்கள். அவர் ஒரு முறை இளைஞர்களை பற்றி உரையாற்ற வேண்டும், இளைஞர்களுக்காக
இப்ப நாம சொல்றோம்ல ஜென்சி தலைமுறை என்று, அதுபோன்ற அந்த தலைமுறைகளுக்காக உரையாற்ற வேண்டும் என்று அவரிடத்திலே கோரிக்கை வைத்து அவரை ஒரு கருத்தரங்கத்துக்கு அழைத்திருந்தார்கள். அழைத்தவர்கள் அந்த பேச்சாளர் உடைய பார்வையிலே படும்படி ஒரு 100-150 இளைஞர்களாவது முன்னால இருந்தால்தான் அது இளைஞர்களுக்காக கூட்டப்பட்ட கூட்டம்னு தெரியும் பேச்சாளருக்கு என்பதற்காக கொஞ்சம் நரைச்ச முடியெல்லாம் பின்னால உட்கார வச்சுட்டு சின்ன பிள்ளைங்களை எல்லாம் தூக்கி பின்னால வச்சிருந்தாங்க. அவருக்கு அந்த சம்பவம் நடக்கும் போதே வயசு 90. இப்படித்தான் பார்த்து பேசுவாரு. பூரா கருப்பு முடியா இருந்துச்சுன்னா ஃபுல்லா கருப்பு முடிதான் நினைச்சுக்கிட்டு இளைஞர்களுக்காக பேசுவார் என்று நினைத்துக் கொண்டு அவரை அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. இளைஞர் காசு கொடுத்து இல்ல, உண்மையிலே வந்த இளைஞர்கள் தான். இளைஞர்கள் எல்லாம் முன்னால வச்சுட்டு வயசான ஆட்களை பின்னால வச்சிருந்தாங்க. அவருடனே சொன்னார், யாரெல்லாம் உங்களை வயசானவங்க நினைச்சுக்கிட்டு பின்னால உட்கார்ந்துருக்கீங்களோ அவங்க எல்லாம் எந்திரிச்சு முன்னால வாங்க. யாரெல்லாம் உங்களை இளைஞர்கள் நினைச்சுக்கிட்டு முன்னால உட்கார்ந்துருக்கீங்களோ அவங்க எல்லாம் எந்திரிச்சு பின்னால போங்க அப்படின்னு சொன்னார். இதுலடா வினோதமா இருக்கு, இளைஞர்களுக்காக கூட்டப்பட்ட கூட்டம் தானே, இளைஞர்கள் தானே முன்னால இருக்கணும் என்று சொன்ன போது இல்லை இல்லை நான் சொல்ற மாதிரி செய்யுங்க சொன்னார். ஒரு 10 நிமிடம் ஒரு சின்ன சலசலப்பு, எல்லாரும் முன்னால வந்தாங்க, அடி பின்னால போய் எல்லாம் உட்கார்ந்து. அப்போ அவர் சொன்னார், வயதிலே மூத்தவர்கள் என்று தங்களை கருதி கொண்டு பின்னால் உட்கார்ந்திருந்த முதியவர்கள் என்று தங்களை கருதி கொண்டு பின்னால் உட்கார்ந்திருந்தவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எல்லாம் முதியவர்கள், உங்களுக்கு யாரு சொன்னா முதல்ல கேட்டார். வயசான ஆளு நீங்கள்லாம் பின்னால போய் உட்காருங்க இந்த கூட்டத்தில் சொன்னது யாரு? உண்மையிலேயே யார் வயதானவர்கள் என்றால், யார் தன்னை வயதானவர்கள் என்று கருதுகிறார்களோ அவர்கள்தான் வயதானவர்கள். யார் தன்னை இளைஞர்கள் என்று கருதுகிறார்களோ அவர்கள்தான் இளைஞர்கள். எனவே எல்லோரும் நீங்கள் உங்களை இளைஞர்கள் என்றே கருதுங்கள், முதியவர்கள் என்று யாரும் உங்களை கருதிக் கொள்ளாதீர்கள். எப்போது உங்களை நீங்கள் முதியவர்கள் என்று கருத ஆரம்பிக்கிறீர்களோ அப்போது உங்களையும் அறியாமல் உங்களுடைய செயல்பாட்டின் வேகம் குறைய ஆரம்பிக்கும். வயசாகி போச்சு என்று எப்போது நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்போது உங்களுடைய செயல்பாட்டின் வேகம் குறையும். ஆகையினால் நீங்கள் எல்லோருமே இளைஞர்கள் தான் என்றுதான் அவர் அந்த உரையை தொடங்கினார். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளமை பருவம் எப்படி இருந்தது? 40வது வயதில் அவர்கள் நபியாக ஆனார்கள். 40வது வயது என்பது இளமை பருவத்தின் இறுதி கட்டம், முதுமை பருவத்தின் முதல் படி. இப்படி நான் சொன்னதுனால 41 வயசுக்காரங்க முதியவர்கள் நினைச்சுக்காதீங்க. ஒரு எக்ஸலேட்டர் இப்படி ஏறுது, ஒரு எக்ஸலேட்டர் இப்படி இறங்குது. 40வது வயது என்பது மேல ஏறியாச்சு. 41, 42 வரும்போது அங்கிருந்து இறங்குற மாதிரி. நான் சொல்வதை நன்றாக கவனியுங்கள். 40 வயது என்பது 40 வயது, 41வது வயது என்பது 39வது வயது, 42வது வயது 38வது வயது. நான் நம்பர் சொல்றது கொஞ்சம் வீக்கு, அதனால நீங்க கணக்கு போட்டு பார்த்துக்கிடுங்க. 80வது வயது என்பது முதல் வயசு, 79வது வயது அப்படி ஏறி இப்படி இறங்குறது. அப்படியானால் 20 முதல் 60 வரை இளமை பருவம். 20 இளைஞர், அப்ப டீனேஜ் முடிஞ்சு போகுது.
13 to 19 teenage, அதான் teenage. 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 வந்து டீன் வராது, அதான் teenage. 20வது வயது முதல் ஒருவன் இளைஞன் என்று கருதப்படுகிறான். 20 முதல் எதுவரை அவன் இளைஞன் என்றால் 60 வரை அவன் இளைஞனே. எனவே 60 வயது உடையவர்கள் யாரும் தன்னை முதியவர் என்று நினைக்காதீர்கள். கவர்மெண்ட் சொல்லட்டும் நீ சீனியர் சிட்டிசனு, கவர்மெண்ட் சொல்லட்டும் நமக்கு லோயர் பர்த் தரட்டும், நம்ம தூங்கிக்கிட்டே போகலாம், ட்ரெயின்ல சலுகைகள் அனுபவிச்சுக் கொள்வோம். மனதால் இளைஞன் என்பவன் தன்னை இளைஞன் என்று கருது வரைக்கும் அவன் இளைஞன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10வது ஆண்டு இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். வயது அவர்களுக்கு 63. சரிதானா? 63 என்பது குறித்துக் கொள்ளுங்கள், சந்திர காலண்டரின் படி ரசூலுல்லாஹ்வுக்கு வயது 63. சூரிய காலண்டரின் படி ரசூலுல்லாஹ்வுக்கு வயது 60. நம்ம எல்லாம் வந்து பர்த்டே கொண்டாடுறாங்க, எதை வச்சு கொண்டாடுறோம்? சூரிய காலண்டர். உங்க டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டா வருஷத்தை என்ன சொல்லுவோம்? சூரிய காலண்டர் தான் சொல்லுவோம். இன்னைக்கு 2027 26 தான், இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா 26 பிறந்து சொல்லுவோம். அரபு காலண்டர் யாரும் சொல்றது இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறையும் போது சூரிய காலண்டரின் படி அவருடைய வயது 60 நிறைவடைந்து 61 காலடி எடுத்து வைக்கிறார்கள். அவ்வளவுதான். 63வது வயது 63 ரன்னிங், 63 நடந்து கொண்டிருக்கும் போது வஃபாத்தானார்கள் என்று சொல்லுவது சந்திர காலண்டர் ஹிஜ்ரி ஆண்டின் கணக்கின்படி. ரபீல் அவ்வல் 12ல பிறந்து ரபீல் அவ்வல் 12ல வஃபாத்தானார்கள் என்பது 63 ஆண்டு காலம் கம்ப்ளீட் ஆகிறது சந்திர காலண்டர். 60 வயதில் அவர்கள் ஹிஜ்ரி 10 வயது 60 ஆங்கில கணக்கில் வச்சுக்குவோம், வயது 60. ஹிஜ்ரி 9ல தபூக் என்கிற யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துக்கு தலைமையேற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள் தன்னுடைய 59வது வயதில், அதாவது சூரிய ஆண்டு கணக்குப்படி. 59 வயசுல யுத்தத்துக்கு போற கட்ஸ் இருக்கு பாருங்க, வீரம். அதை முதியவர் என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? 59 வயதுல 30,000 பேருக்கு தலைமையேற்று அரை வயிற்று பசியோடு கால் வயிற்று உணவோடு அதுவரைக்கும் உலகத்தை ஆட்சி நடத்தி கொண்டிருந்த 2 மிக பெரும் வல்லரசுகளில் ஒன்றான ரோம் நாட்டை எதிர்த்து, என்னை பார், என் ராணுவ வலிமையை பார் என்று உலகத்தில் கம்பீரமாக மார்தட்டி கொண்டிருந்த ரோம நாட்டின் அரசை எதிர்த்து யுத்தம் நடத்துவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 59வது வயதில் 30,000 பேருக்கு தலைமையேற்று செல்கிறார்கள் என்றால் அதை முதுமை என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? முதுமை என்பது அவரவர்கள் நினைக்கக்கூடியதுதான். 40 வயசுலே ஒருத்தர் ஒண்ணுக்கும் உதவாத போக்கா இருக்கிறார்னா அவரை முதியவர்னு சொல்லிட்டு போங்க. 50 வயதில் ஒருவர் சுறுசுறுப்பாக இருக்கிறார், 59 வயசு ஆக்டிவா இருக்கிறார், அவர் முதியவர் அல்ல, இளைஞர். இது அடிப்படை, இது பேசிக்கா வச்சுக்கணும். இப்போது நான் சொல்ல போவது இந்த தத்துவத்தை அடிப்படையாக வைத்து அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 40வது வயது வரையிலும் மறைக்கப்பட்ட ஒரு மாணிக்கமாக இந்த உலகத்தில் அவர்கள் இருந்தார் இல்லையா? அவருடைய வாழ்க்கை எப்போது போக்கஸ் ஆகுது, எப்போது அவருடைய வாழ்க்கையின் மீது ஒளி வெள்ளம் பாய்ச்சப்படுகிறது என்றால் ஜபல் நூர், ஹிரா மலை குகையிலே அல்லாஹ் அவர்களுக்கு வெளிச்சத்தை பாய்ச்சிய அந்த நாள் தொட்டு அவருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பாய்ச்சப்படுகிறது. வெளிச்சம் பாய்ச்சப்படுகிறது, மக்கள் அவர்களை 100% கண்காணிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஹஜ் செய்த போது அவர்களை 2,40,000 கண்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தன. 1,20,000 பேர், 2,40,000 கண்கள் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தன. என்ன செய்கிறார், குனிந்தால் நிமிந்தால் எல்லாம் நோட்டட், எல்லாம்
பதிவு செய்யப்பட்டது. மனித மனங்களில் ஏடுகளில் பதிவு செய்து வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை 40 வயது வரையில் அவர்கள் மறைக்கப்பட்ட மாணிக்கமாக வந்தார்கள். அந்த மறைக்கப்பட்ட மாணிக்கமாக இருந்த காலகட்டங்களில் அல்லாஹ் அவர்களுக்கு நடத்தி காட்டிய சம்பவங்கள் தான் பின்னால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை வழி நடத்துவதற்கு அவர்களுக்கு அடித்தளமாக அமைந்திருந்தது. 40 வயது வரையிலான அவருடைய செயல்பாடுகள் தான் நபியாக ஆகக்கூடிய காலகட்டங்களில் ஒரு இறை தூதராக மக்களை வழி நடத்துவதற்கு அவர்களுக்கு அஸ்திவாரம் விட்டது இந்த இளமை பருவம் தான். இறை தூதர்கள் எல்லோருமே இளமை பருவத்தில் எப்படி இருந்தார்கள்? இறை தூதர் மூசா நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவங்க சொன்னாங்களாம், அவருடைய புகழ்மிக்க பொன்மொழி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபலன் அகூன பஹீரன் லில் முஜ்ரிமீன். மூசா நபி பொன்மொழி, நான் ஒரு காலமும் அநீதியாளர்களுக்கு துணை போக மாட்டேன். இளைஞனாக இருப்பவன் அநீதியாளர்களுக்கு துணை போகக்கூடாது. இளைஞனாக இருப்பவன் ஆசாபாசங்களுக்கு தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இளைஞனாக இருப்பவன் வெளிப்புற தோற்றங்களுக்கு மயங்கக்கூடாது. இளைஞனாக இருப்பவன் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கு வேண்டுமானாலும் ஆதரவளித்து எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வேண்டுமானாலும் எங்களால் கொண்டு போய் வைக்க முடியும் என்று சொல்வது பொறுப்பற்ற செயல். நான் சொல்வதற்கு அரசியல் சாயம் பூச வேண்டாம் தயவு செய்து. நான் பொறுப்பை உணர்த்துவதற்காக சொல்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய இளமை பருவத்தில் 3 சம்பவங்களை இஸ்லாமிய வரலாறு வரையிட்டு காட்டுகிறது. முதலாவது, அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கிற மிகப்பெரிய செல்வச்சி மாட்டி, மிகப்பெரிய பிசினஸ் உமன், ஒரு மிகச்சிறந்த வியாபார பெண்மணி. அவர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. தன்னுடைய சரக்குகளை கொண்டு போய் வெளியூர்ல வியாபாரம் பண்ணிட்டு வரக்கூடியவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. கதீஜா நாயகி பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா, பிசினஸ் பார்ட்னர். சம்பளம்னா வேலை செஞ்சாலும் செய்யாட்டாலும் 1ஆம் தேதி சம்பளம் கிடைக்கும்னு சும்மா இருப்பான். சில பேர் பார்த்துருக்கீங்களா? சில அரசு அலுவலர்கள், யாரும் கோச்சுக்காத அரசு அலுவலர்கள் இருந்தா, அரசு அலுவலகங்கள்ல டேபிள் சேருக்கு மேல ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபேன் ஓடுதா என்ன அர்த்தம்னா ஆன் டியூட்டி, அவர் அன்னைக்கு டியூட்டிக்கு வந்திருக்காரு, ஆள் இருக்க மாட்டார். பக்கத்து டேபிள்காரனுக்கு இதுவரைக்கும் எழுதப்படாத விதி, அவர் எங்கன்னு கேட்டா டீ குடிக்க போயிருக்காங்கன்னு சொல்லுவான். 2 மணி நேரம் கழிச்சு வந்து கேளுங்க, அப்பவும் ஒரு டீ தான் குடிச்சிட்டு இருப்பாரு, இங்க இருக்க மாட்டார். அதுக்கு அடுத்து டைம் டியூட்டி, இவர் போயிடுவாரு. இவர் இந்த டேபிள்ல வந்து உட்கார்ந்துருப்பாரு, அவர் எங்கன்னு கேட்டா டீ குடிக்க போயிருக்காருன்னு சொல்லுவாரு. நீங்க பாத்துருக்கலாம். ஃபேன் ஓடுச்சுன்னா ஆள் இருக்காருன்னு அர்த்தம். ஃபேன் ஓடலன்னா இன்னைக்கு அவர் லீவ். பக்கத்து டேபிள்காரர தூக்கத்துல எழுப்பி அவர் எங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட இங்க சேர பார்க்க மாட்டாரு, இங்கதான் பார்ப்பாரு. சேர பார்த்துல அவர் லீவா லீவ் இல்லையான்னு சொல்லணும், இங்க பாப்பாரு. மேல பார்த்துட்டு ஃபேன் ஓடுச்சுன்னா டீ குடிக்க போயிருக்காரு, ஃபேன் ஓடலன்னா லீவு பாரு. இது விதி. மனிதன் என்பவன் சொகுசுகளுக்கு அடிமையான. கதீஜா நாயகி அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், யாருக்கும் சம்பளம் கிடையாது, எல்லாம் பார்ட்னர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்ட்னராகத்தான் அவர்கள் சேர்த்தார்கள். சரக்குகளை கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு வாங்க, பார்ட்னரா சேர்த்துக்கிறார். அவர்களுக்கு உதவியாளராக தன்னுடைய அடிமை ஒருவரையும் கூட அனுப்பி வைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபார நுணுக்கத்தை, அதாவது குறைஞ்ச லாபத்துல ஒருத்தர் கேட்டாலும் அதை சரின்னு கொடுத்துருவாங்க. குறைஞ்ச லாபத்துல 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம், 150 ரூபாய் விலை சொல்றோம், இல்ல 130 கேட்டா கொடுத்துருவாங்க. ஏன்னா சரக்கு பழசாகாம உடனே பாஸ் ஆகுது பாருங்க, மணி ரொட்டேட் ஆகுது பாருங்க. லாபம் குறைஞ்சாலும் இந்த பிசினஸ்ல தான் 20 ரூபாய் நஷ்டம், கதீஜா நாயகிக்கு 10 ரூபாய், இவங்களுக்கு 10 ரூபாய் நஷ்டம். அப்படிதானா? 150 130 ரூபாய் குறைஞ்சு போகுது, ஆளுக்கு 10 ரூபாய் நஷ்டம். இதை பார்த்துட்டு அந்த செக்கச்சவேல் ஒருத்தர் இருக்காரு பத்தியா, அவற்றை போய் வியாபாரம் பண்ணி கொஞ்சம் குறைச்சு கேட்டா கூட கொடுப்பாரு, இன்னும் 10 பேரை அனுப்பி வைப்பான்.
10 பேர் அனுப்பி வச்சா இங்கிருந்து எந்த சரக்கும் ரிட்டர்ன் ஆகாது, எல்லா சரக்கும் வித்து போயிடும். இவன் யாரு இந்த லாபத்தை விட குறைக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சானோ அவர் ரிட்டர்ன் சரக்கு திரும்ப கொண்டு போவான். வியாபாரம் நடந்திருக்காது. ரசூலுல்லாஹ் அப்படி இல்ல, சரக்கு எல்லாம் காலி, பாக்கெட் நிறைய பணம், லாபத்துல பாதி. இது ஒன்று. நேர்மை, எளியவர்களின் உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய குணம், பேசிக் நாலேஜ் ஆஃப் பிசினஸ். ஒரு வியாபாரத்தினுடைய அடிப்படையான அறிவு என்ன? சரக்கு தேங்கக்கூடாது, மணி ரொட்டேட் ஆகும். இதுதான் வியாபாரம். எதுக்கு இங்க வியாபாரம் பண்றீங்க? சரக்கை பூட்டி பூட்டி வைக்கிறதுக்கா? இல்ல இல்ல, வர்றவனை கேட்டா கொடுக்கணும் தானே. 5 ரூபா கம்மியா கேட்டா கொடுத்துரு, நாளைக்கு இந்த 5 ரூபா கூட கிடைக்கும். அப்படி அல்ல, இன்னைக்கு இந்த 5 ரூபா கம்மியா உங்களுக்கு வந்துச்சுன்னா இன்னைக்கு அதே சரக்கை நீங்க திரும்ப வாங்குவீங்க, நாளைக்கு வாங்க போனா அது விலையேறிடும். இதெல்லாம் பிசினஸ்ல நான் ரொம்ப உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உத்தியை கடைபிடித்து அதிகமான லாபம் ஈட்டி கரியா நாயகிடம் கொண்டு வந்து கொடுத்தார். பல பேர் நினைக்கிறார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வியாபார திறமையை பார்த்துட்டு தான் கரியா நாயகி ரசூலுல்லாஹ்வை மனம் முடிப்பதற்கு முன் வந்தார்கள் என்று. இல்லை, இல்லவே இல்லை. கூடவே ஒரு அடிமையை துணைக்கு அனுப்பி வைத்தார்கள் அல்லவா? அந்த அடிமைக்கு என்ன உத்தரவிட்டார்கள் என்றால், இவர்களை உச்சியிலிருந்து உள்ளாங்கல வரைக்கும் கண்காணிக்கணும். அதான் அவருக்கு வேலை. பொதுவாக பயணத்துலதான் பல பேருடைய குணம் வெளிச்சத்துக்கு வரும். ஆளை பார்த்தா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. பயணம்னு சொல்லிட்டா போதும், உடனே பரபரப்பாயிருவாங்க. ராத்திரி 8 மணிக்கு ட்ரெயின் தான், சாயங்காலம் 4 மணிக்கு போய் ஸ்டேஷன்ல உட்கார ஆளுங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. 8 மணிக்கு தானப்பா ட்ரெயின், 4 மணிக்கு ட்ரெயின் போயிருமா? 4 மணிக்கு 2 நாளைக்கு முன்னாடியே சூட்கேஸ் எல்லாம் ரெடி பண்ண பரபரப்பு பார்ட்டிகள் இதெல்லாம். சில பேர் கூலா இருப்பாங்க. 7:59க்கு தான் ஜங்ஷன்ல போய் இறங்குவாங்க சில பேர். அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. பயணத்தில் ஒரு மனிதனுடைய குணம் வெளிப்படும். சஃபர் என்கிற வார்த்தை மருவி ஃபஸர் என்று வந்தது என்று திருக்குர்ஆனுடைய தஃசீர் பகதாதுடைய ஓர குறிப்புகளில் சொல்வார்கள். சஃபர் என்றால் பயணம், ஃபஸர் என்றால் விளக்கம், தஃசீர். ஃபஸர, ஃபஸர் என்றால் விளக்கம், ஃபஸர என்றால் விளக்கம் சொன்னான், தஃசீர் என்றால் விளக்கம் சொல்லுதல். சஃபர் ஒரு மனிதனுடைய குணத்தை காட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பொறுமையான ஒரு மனிதர். ரொம்பலாம் பரபரப்பு காட்ட மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. சஃபர்ல, பயணத்துல மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சஃபர்ல ரொம்ப போட்டு அடுத்த வேளை உணவு ரொம்பலாம் சாப்பிடுறது இல்லை, நிதானமா இருப்பாங்க. தங்க வேண்டிய இடத்துல தங்குவாங்க, ஓய்வு கரெக்டா எடுப்பாங்க, கரெக்டா பயணத்தை திட்டமிட்டு செய்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய திட்டமிடல், அவருடைய பொறுமை, பணத்தின் மீது ஆசையின்மை, வியாபாரத்தை சர்வீஸாக செய்யக்கூடிய குணம். இன்னைக்கு என்ன சொல்வார்கள் என்றால், பிசினஸ் ஆல்வேஸ் இஸ் பிசினஸ். எப்போதுமே பிசினஸ் பிசினஸ் தான், பிசினஸ் பிசினஸா பண்ணுவாங்க. கிடையாது. பிசினஸ் இஸ் சர்வீஸ். வியாபாரம் என்பது ஒரு சர்வீஸ். அதுதான் இஸ்லாத்தின் பார்வை. வியாபாரம் எப்படி சர்வீஸ் ஆகுது? எங்கேயோ கிடைக்கக்கூடிய கோதுமை மாவு, எங்கேயோ கிடைக்கிற சர்க்கரை, இதெல்லாம் ஒன்றா போட்டு குழப்பி கேஸ வாங்கி கொண்டு வந்து பத்த வச்சு கோழி ஆப்பத்தை பண்ணி சுட சுட வைக்கிறீங்க பாருங்க, இதான் சர்வீஸ். எல்லா வீட்டுல எல்லாம் பண்ண முடியாது. எனக்கு இன்னைக்கு திடீர்னு கோழி ஆப்பம் மேல பழம் உடனே கோழி ஆப்பம் வருது. எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நான் போய் அலிமுசா வீட்டுல எனக்கு கோழி ஆப்பத்தை அவர்கிட்ட கேட்க முடியாது, வாங்கி தான்னு கேட்கலாம். அப்ப நான் ஆசைப்படுற பொருளை உடனே சாப்பிட வேண்டும் என்று யாரோ உழைத்து நான் கொடுக்கிற காசுகளை தருவதற்கு பேர் தான் பிசினஸ். அது சர்வீஸ். அது பிசினஸ் ஆக மட்டுமே செய்ய வேண்டும் என்று சொல்வதனால் தான் கோதுமையில மைதாவை கலக்கிறது, அழுக்கு சர்க்கரையை வாங்கிட்டு கலக்கிறது, ரேஷன் அரிசியை வாங்கி என்ன செய்யறது, அதுல இடியப்பம் சுட்டு விற்கிறது. இந்த கூத்தெல்லாம் நடக்கிறது பிசினஸ் பிசினஸா பார்க்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த அளவுல பிசினஸ் என்பது சர்வீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சர்வீஸாகவே செய்தார்கள். இந்த பிசினஸினுடைய அடிப்படை தத்துவத்தை
உணர்ந்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா. அதனால ரசூலுல்லாஹ்வை அவர்கள் மார்க் போடுறாங்க. ரைட், பிசினஸ்னா என்னன்னு இவருக்கு தெரியுது, அது வெறும் காசுக்காக செய்வதல்ல, அது சர்வீஸ், டிக் போடுறாங்க. பயணத்தில் எப்படி இருந்தார்கள்? பொறுமைசாலியாக இருந்தார்கள், நிதானம் இழக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கும்படி சொன்னார்கள், அதுக்கு ஒரு டிக்கு. குணம் சரியாகுது. சில பேர் உள்ளூர்ல செய்ய முடியாத தப்ப வெளியூர்ல செய்வான். பாத்தீங்களா? தப்பு செய்யறதுக்கே கொடைக்கானல் ஊட்டிக்கு போறவன்லாம் இருக்கான், தப்பு செய்யறதுக்கே பெங்களூருக்கு போறவன்லாம் இருக்கான், தப்பு செய்யறதுக்குன்னே துபாய்க்கு போறவன்லாம் இருக்கான். நான் வேலை பார்க்க போறவங்க சொல்லல, தப்பு பண்றதுக்காக போறான். நான் நம்மள மாதிரி ஆட்களை சொல்லலைங்க, நம்ம என்ன அவ்வளவு பெரிய நாடுகளை பக்கம் ஒண்ணு கிடையாது. அரசியல்வாதிகளை பாருங்க, இங்க பண்ண முடியாதெல்லாம் அங்க போய் பண்ணுவான். பாத்தீங்களா? நான் யாரை சொல்றது உங்களுக்கு தெரியும், தெரியாதாலும் பரவாயில்ல, தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அப்போ உள்ளூர்ல செய்ய முடியாத வேலைகளை மனிதன் தைரியமா எங்க செய்வான்? வெளியூர்ல செய்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்தில் அந்த இரட்டை முகம் இல்லவே இல்லை. உள்ளூர்ல இருந்ததை விடவும் சிறப்பாக பயணத்தில் தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்தினார்கள். கதீஜா நாயகி ஒட்டி போட்டாங்க. இது பயணத்தில் அவர்கள் வெளிப்படுத்திய நற்குணத்துக்கான அடையாளம் ஒன்று. அடுத்தபடியாக மக்காவிலே பொதுவாக அந்த இனவெறி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மக்கால ஒரு பழமொழி இருக்கு, உன்சுர் அகாக பாலிமன் அவ் மதுலூமா. ஏய், தப்பு செய்யறவன் நம்ம ஆளா இருந்தா, அவன் தப்பு செஞ்சாலும் சரி, அவனுக்கு வேற யாரும் தப்பு செஞ்சாலும் சரி, நம்ம அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்? அவன் நம்ம ஆளு. நீ சொல்றாங்கல்ல, அவா நம்மவா, அவா யாரு? நம்மவா. நம்மவாக்கு தான் நாம என்ன பண்ணணும்? ஓய் சப்போர்ட் பண்ணணும். ஓய், புரியுதா? புரியுதா? சரி, புரியாம சரி. நம்மவாவுக்கு நம்மவா தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவ அடிக்கடி சொல்லிக் கொள்வான். இது மக்காவில் இருந்த நடைமுறை. நம்ம ஆளுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. அதனால மக்காவுக்கு வர்றதுக்கு பக்கத்து ஊர்காரங்கெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. உம்ராவுக்கு அந்த காலத்திலே உம்ரா இருந்துச்சு, அந்த காலத்திலே ஹஜ் இருந்துச்சு, வர்றதுக்கு பயப்படுவாங்க. எப்போதான் உம்ராவினுடைய கூட்டம் அதிகமா இருக்கும் அந்த காலத்துல, ஜாகிலியா காலத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர் செய்வது ஹராமாக்கப்பட்ட மாதத்துலதான் தைரியமா ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு வருவாங்க. ஹஜ்ஜுங்கிறது அப்படிப்பட்டதுதான், 5 மாசத்துல தான் பண்ண முடியும். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் மாசம், இந்த 4 மாதம் தான் போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதம். அந்த மாதத்துலதான் பக்கத்து ஊர்கள்ல இருந்து தைரியமா உம்ராவுக்கு வருவாங்க. ஏன்னா அப்பதான் என்ன பண்ண மாட்டான், குறைச்சிகள் நம்மள அடிக்க மாட்டான். மத்த மாசத்துல போனா கெட்டி வச்சு குறிச்சு போடுவாங்க, வா, அதனால போக கூடாது அப்படிங்கிற பயம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யமன் நாட்டிலே இருந்து ஒருவர் ஒரு வியாபார நிமித்தமாக மக்காவுக்கு வருகின்றார். என்ன வியாபார சரக்கு கொண்டு வந்தாருன்னு தெரியல, அது வெளிப்படையா வரலாற்றுல இல்ல. ஏதோ ஒரு பொருள், அநேகமா ஒட்டகமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு வச்சுக்கிடுவோம். அந்த காலத்துல யமன்ல அது கிடைக்கும், மக்கால அது கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு பொருள் மக்கால கொண்டு வந்து வியாபாரம் பண்றாரு. சரக்கு சீக்கிரமா தீர்ந்து போச்சு. ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் மிச்சம் இருக்கு, அதுல அதெல்லாம் காலியா போச்சு. அப்போ மக்கால் உள்ள ஒரு பெரிய மனுஷன் அந்த பொருளை எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. அந்த யமன் நாட்டுக்காரர் அவர் தரல கொடுத்துட்டாரு. வியாபாரம் தானே, நிக்கத்தானே வச்சிருக்கோம், கொடுத்துட்டாரு. கையில கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? நான் வீட்டுல போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லணும், நாளைக்கு தரேன்னு சொல்லணும். இல்லைன்னா அரபு நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா செருப்பை கழட்டி கொடுத்துட்டு போவாங்க, தலைப்பாவை கழட்டி கொடுத்துட்டு போவாங்க. இது பழக்கம். ஏன்னா இவற்றை தான் இந்த வியாபாரம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எழுதுறதுக்கு அந்த காலத்துல எழுத படிக்கலாம் தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா செருப்பை கழட்டி கொடுத்துட்டு போறது, தலைப்பாவை கழட்டி கொடுத்துட்டு போறது, இந்த மாதிரி அடையாளத்தை வச்சுட்டு போவாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, சரக்கை வாங்கிட்டு அந்த பெரிய மனுஷன்
நான் தர்றேன் பொருள் சொல்லிட்டு போயிட்டாரு, ஆள் திரும்ப வரவே இல்லை. அப்படியும் பல பெரிய மனிதர்கள் இந்த காலத்திலும் இருக்கின்றார்கள். பெரிய மனுஷன் இருப்பான், இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பான், போனவன் வரல. இவர் காத்திருந்து காத்திருந்து பார்த்தா பொருள் பணத்தை கொண்டு வரப்பார், பார்த்தா வரவே இல்லை. காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருந்து கத்துறாரு, என்கிட்ட வாங்கிட்டு போனவரு என்னோட பணத்தை திரும்ப கொண்டு வந்து தரட்டும், நான் ஏழையான ஒரு வியாபாரி, நான் வெளியூர்காரன், தயவுசெய்து எனக்கு அநீதி இழைக்க வேண்டாம் என்று கத்துறாரு. அவர் வரவே இல்லை. உடனே என்ன பண்ணாருன்னா, பக்கத்துல அபூ குபைஸ் ஒரு மலை, இன்னைக்கும் நீங்க போனாலும் இந்த மலையை பார்க்கலாம். இந்த அபூ குபைஸ் மலையினுடைய சிறப்பு என்னன்னா, அவ்வலு ஜபலின் உர்சிய அலல் அர்த், இந்த பூமிக்கு மேல் ஊன்றப்பட்ட வைக்கப்பட்ட முதல் மலை அபூ குபைஸ் மலைதான். பூமியில எத்தனையோ மலைகள் இருக்கு, லட்சக்கணக்கான மலைகள் இருக்கு, பல நிறங்களில் மலைகள் இருக்கின்றன. மலைக்கு ஒரே நிறம் கிடையாது, பல நிறம் இருக்கு. மலை சிவப்பு இருக்கு, பச்சை இருக்கு, கருப்பு இருக்கு, பல வண்ணங்கள்ல மலை இருக்கு. அபூ குபைஸ் மலைதான் பூமிக்கு மேல் ஊன்றப்பட்ட முதல் மலை. அந்த மலையில் இருந்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள், ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று. அந்த மலைக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை பிளந்து காட்டியது. அந்த மலைக்கு முகட்டிலிருந்து ரெண்டு பக்கமா சந்திரன் பாதி பாதியாக தெரிந்தது. அந்த மலையை அடிப்படையாக வச்சுதான் சஃபா மலை கொண்டு வெளியில இன்னைக்கு அந்த அபூ குபைஸ் மலைக்கு மேல பேலஸ் கட்டி வச்சிருக்கான். மன்னர் பேலஸ் அங்கதான் இருக்கு. மன்னருக்கு பல பேலஸ் இருக்கு, பல அரண்மனைகள் இருக்கு. அதனால ஒண்ணு இந்த இமாம்கள் இருக்காங்க பாருங்க, மக்கால தொழுவிக்கிற இமாம்கள் இருக்காங்கல்ல, தொழுது முடிச்சுட்டு அவங்க அங்கதான் கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் தான் அந்த இதெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு போலீஸ் செக்யூரிட்டியோட அங்க இருந்து தான் வருவாங்க. தொழுகை முடிச்ச உடனே அந்த பேலஸ்குள்ள தான் அவங்கள கூட்டிட்டு போவாங்க. அபூ குபைஸ் மலை நீங்க போனா பார்க்கலாம். காபத்துல்லாஹ்வுடைய வாசலுக்கு நேரம் நின்று இப்படி பார்த்தா அந்த மலை தெரியும். அந்த அபூ குபைஸ் மலைக்கு மேலே ஏறி நின்று கொண்டு அந்த யமன் நாட்டை சார்ந்தவர் ஒரு கவிதை படிக்கிறார். அதாவது காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல நின்று கூப்பாடு போட்டு பார்த்தாரு, கத்தி பார்த்தாரு, யாரும் கண்டுக்கல. அரபு நாட்டுல கவிதைகளுக்கு ஒரு தனியான மரியாதை உண்டு. அரபு நாட்டுல கவிதைகளுக்கு ஒரு தனியான மரியாதை உண்டு. குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய பாராட்டுறதுக்கும் கவிதை தான். ஒரு ஆள் இறந்து போனார்னா அந்த இறந்து போனவரை பாராட்டுறதுக்கும் கவிதை தான். ஒரு ஆள் பணம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டா அதுக்கும் கவிதை தான். பணம் தாரன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா அதுக்கும் கவிதை தான். அரபு நாட்டுல எல்லாத்துக்குமே கவிதை. வரலாறு சொல்றதுக்கும் கவிதை தான். அந்த காலத்துல நம்ம வீட்டுல அம்மா மார்வெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைய தொட்டில போட்டு என்ன செய்வாங்க, பாடுத தாலாட்டு பாடுதானே படிப்பா. இப்போ உள்ள பிள்ளைலாம் தாலாட்டு படிச்சா புள்ள என்ன செய்யுது, தயவு செய்து தூங்கி இருந்தா என்னை விட்டுருமா, படிக்க மட்டும் செய்யாத அப்படின்னு சொல்லிடும். அந்த காலத்துல கவிதைகள்ல அந்த குடும்ப பாரம்பரிய பெருமைகளை சொல்லுவாங்க. உங்க பாப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, உங்க நல்ல அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் பாப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பெருமைகளை சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாம் அம்மா மாதிரி ஏன் கவிதை படிக்கிறது இல்லைன்னா, இவ்வாப்புக்கு ஏதாவது பெருமை இருந்தா தானே சொல்ல முடியும். சொல்ற மாதிரி இவருக்கு பெருமை இருந்தா தானே சொல்ல முடியும். இவர் திறமையை நிரூபிக்கணும்ல, நிரூபிக்காம கவிதை பொய்யா அப்படின்னு சொல்ல முடியும். அதனால பொம்பளைங்களை குறை சொல்றது ஒண்ணு அர்த்தம் இல்லை. நீங்க திறமையா வீரமா இருந்தா அவ கவிதை இன்ஷாஅல்லாஹ் என்ன செய்வா, படிப்பா. அப்படி தாலாட்டு பாடுகிற அது பிறந்த குழந்தைக்கு என்னதான் தாலாட்டு. இது ரசூலுல்லாஹ்வுடைய அந்தல்லதி சுமீத பில் குர்ஆனி இந்த கவிதை அதுல தான் வருது. நம்ம மௌலவியுடைய வரிகள் அதுதான் வருது. எல்லாவற்றுக்கும் கவிதைகள் தான். கவிதைகளை கொண்டுதான் அரபுலகமே இருந்தது. போர்க்களத்தில் கொண்டு போய் நிறுத்தினாலும் அங்கேயும் கவிதை தான் படிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்களை பார்த்து போர்க்களத்தில் நம்மளை கூட்டிக் கொண்டு போய் படிக்க பாட்ட என்று சொல்வார்கள். கவிதை படிப்பார். கவிதை படிப்ப ஒரு முறை சொன்னார்கள், உன்னுடைய வார்த்தைகள் எதிரிகளின் இதயத்தை குத்தி தைக்கிறது. அம்பு எறியக்கூடிய வீரன் ஒருவனுடைய அம்பு எதிரிகளின் மேனியை தைப்பதை விட இந்த மேனியில அம்பு போய் பட்டு ஐயோ அம்மா
அப்படின்னு அவன் அலறதை விட இந்த வார்த்தைகள் அவனுக்கு ரொம்ப காயத்தை ஏற்படுத்துது. அப்படி பேசுவார், கவிதை பேசினான் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால கவிதைகளோடவே புரண்டு வளர்ந்தவங்க அரபுகள். இந்த ஆளு யமன் நாட்டை சார்ந்த வியாபாரி என்ன பண்றாருன்னா, அபூ குபைஸ் மலை, அது பாரம்பரியமான மலை, ஒரு பெருமைக்குரிய மலை, உலகத்தில் ஊன்றப்பட்ட முதல் மலை. அந்த மலைக்கு மேல ஏறி நின்று ஒரு கவிதை படிக்கிறார். அந்த கவிதையில சொல்றாரு, இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் என்கிட்ட சரக்க வாங்கிக்கிட்டு ரூபா தரன்னு போனா இன்னும் ரூபாயை கொண்டு வந்து தரல. நானோ யாரு, அப்பாவி ஏழை வியாபாரி. இவ்வளவுதான் சொன்னார், வேற ஒன்றும் சொல்லல. இவ்வளவுதான் சொன்னார். அந்த சொன்ன நயம் இருக்கு பாருங்க, வார்த்தைகள். அந்த சொன்ன அந்த வார்த்தைகளுடைய நயம் இருக்குல்ல, அந்த நயம் அங்க மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அப்படியே கவர்ந்துருச்சு. நாவலடிப்பா படிப்பாரு பாருங்க, நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். நகை சுமக்கும் பதுமையாக மாற மாட்டாள். சும்மா நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு அவ முஸ்லிம் பொம்பளை நகையை போட்டுட்டு மினுக்கிட்டு அலைய மாட்டா. பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். சும்மா எப்ப பார்த்தாலும் அளக்குறது. என் மாப்பிள்ளை நேரத்து அரசல்ல கூட்டி கொண்டு போய் எனக்கு என்ன பண்ணாரு, 3 ஜூஸ் மொத்தமா தந்து குடிப்புல எப்படிமா குடிக்க முடியும்னு பக்கத்துல தண்ணி அள்ளி கொடுக்குறது. அவன் ஒண்ணுமே பச்சை தண்ணி கூட அள்ளி கொடுக்க மாட்டான். இதான் பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டான்ங்கிறது. இதை நம்ம சாதாரணமா சொன்னா அவட எடுப்பா இல்ல. நாவலடிப்பா சொல்லும் போது அதுக்கு ஒரு ஈர்ப்பு வருது பாத்தீங்களா. இதுதான் கவிதை. இவர் சொன்ன உடனே மக்காவில் உள்ள பெரிய மனுஷனுக்கு எல்லாம் ரொம்ப அவமானமா போச்சு. என்னடா இது, நம்ம ஊர்ல இப்படி ஒரு அநியாயம் நடந்து போச்சா? நம்ம ஊர்ல உள்ள ஒரு பெரிய மனுஷன் இந்த மாதிரி பக்கத்து ஊருக்கானுக்கு அநியாயம் பண்ணிட்டானா அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா ஒரு சங்கத்தை ஆரம்பிப்போம். நம்ம ஊர்ல அந்த காலத்துல நம்ம ஊர்ல நிறைய சங்கங்கள்லாம் உண்டு. காயிதே மில்லத் சங்கம், திப்பு சுல்தான் சங்கம், ஹைதர் அலி சங்கம், முகமது அலி ஷவுகத் அலி சங்கம் வச்சிருந்தாங்க நிறைய. இப்ப எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப அதுக்கு பதிலா வேற என்ன வந்து போச்சு? ஆமா, ரசிகர் மன்றங்கள். ரசிகர் மன்றங்களா போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி யமன் நாட்டிலே இருந்து வந்த ஒருவர் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை அபூ குபைஸ் மலையின் மீது ஏறி என்று சொன்ன போது மக்காவிலே ஒரு சங்கம் தொடங்கப்பட்டது. மக்காவில் உள்ள பெரிய மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து தொடங்கிய சங்கம். அதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், லகத் ஷஹித்து ஃபீ தாரி அப்துல்லாஹ் இப்னு ஜுதான். அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் என்பவருடைய வீட்டில் எல்லோரும் ஒன்று கூடி ஆரம்பிக்கப்பட்ட சங்கத்தில் நானும் ஒரு மெம்பராக இருந்தேன். சொல்லலாம் நபியாவதற்கு முன்னால் அப்துல்லாஹ் இப்னு ஜுதானுடைய வீட்டில் கூடி தொடங்கப்பட்ட சங்கத்தில் நானும் மெம்பராக இருந்தேன். அதுக்கு அடுத்து சொல்ற வார்த்தை முக்கியம். மா உஹிப்பு அன்னலி பிஹி கும்ருன்னா. அப்படி ஒரு சங்கத்தை தொடங்குவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டாம். யாராவது என்கிட்ட அப்படி ஒரு சங்கத்தை தொடங்குறதுக்கு நீங்க ஒத்துழைக்காதீங்க. அதுக்கு பதிலா நாங்கள் அரபு நாட்டினுடைய சிவப்பு ஒட்டகைகளை உங்களுக்கு நாங்கள் பரிசாக தருவோம் என்று சொன்னால் கூட ஓடா ஒரு சிவப்பு ஒட்டகமும் மண்ணாங்கட்டியும் எனக்கு இது போன்ற அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வதற்காக தொடங்கப்பட்ட சங்கம் தான் பெரிதென்று அந்த சங்கத்தில் நான் இருந்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். மேலும் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அதுபோல ஒரு சங்கம் தொடங்கப்பட்டால் அந்த சங்கத்திலும் நான் மெம்பராக இருப்பேன் என்று சொன்னார். இஸ்லாம் வந்த பிறகு இப்படி ஒரு சங்கத்தை அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுத் தருவதற்காக ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டால் அந்த அமைப்புல நான் மெம்பரா இருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது உடைய வயது 30. அப்படியானால் இளைஞர்களுக்கு இதிலே ஒரு செய்தி இருக்கிறது. என்னவென்றால், அநீதி நடக்கின்ற போது நான் தன்னந்தனியாக தட்டி கேட்பேன் என்று சொல்வதற்கு பதிலாக கருத்தொருமித்த நண்பர்களோடு இணைந்து அநீதிகளை தட்டி கேட்க வேண்டும். ஏனென்றால் தனி ஒரு நபராக நீங்கள் சென்று அநீதியை தட்டி கேட்க புறப்பட்டால் உங்கள் ஒருவரை வீழ்த்துவது அநீதியாளர்களுக்கு எளிதாக போய்விடும். ஒருத்தன் போட்டு தட்டு பார்த்துக்கலாம். பைக்ல வருவாங்கல்ல, காரை போட்டு ஏத்துறா, தனியா போவாங்கல்ல, போடு கூடி பேசுவான்.
நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கஞ்சா பரிமாறுகிறார்கள் என்று சொன்னதற்காக ஒரு இளைஞனை துடிக்க துடிக்க போட்டு கொன்ற சமுதாயம் தானே இன்னைக்கு 1400 வருஷம் கழிச்சு நடக்கிறது தானே. காட்டு மிராண்டிகள் காலத்துல ஏன் நடக்காது? அதனால கருத்தொருமித்த இளைஞர்களோடு இணைந்து சங்கம் நீங்கள் தொடங்கி பணியாற்றுங்கள் என்பது இதில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு, ஒருவர் ஒத்துழைப்பாக இருப்பது. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு கூட அப்படி தொடங்கப்பட்டால் நான் அதில மெம்பராக இருப்பேன் என்று சொன்னார். அப்படியானால் இளைஞர்கள் 24 மணி நேரமும் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி இதுவே கவனம் அல்ல, அப்படி அல்ல. அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதும் இளைஞருடைய வேலைதான். முதியவர்களுக்கு வேலை இல்லையா? அதுக்கு தான் நான் சொன்னேன், யாரெல்லாம் உங்களை இளைஞர் என்று கருதுகிறீர்களோ அவங்க தான் இளைஞர்கள், யாரெல்லாம் முதியவர்கள் என்று கருதுகிறீர்களோ அவங்க முதியவர்களா இருந்துட்டு போங்க. ஒவ்வொரு மூமினும் அநீதிக்கு எதிராக பேச வேண்டும். இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பொன்மொழி அதுதான், ஃபலன் அகுன வஹீரல் லில் முஜ்ரிமீன். இறைத்தூதர்கள் எல்லோரும் அப்படித்தான் இருந்தார். அடுத்து முதலாவது 25வது வயது அவருடைய திருமணத்துக்கான ஜோடியை, மனைவியை இவர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் அழகை முன்வைக்கவில்லை, வயதை முன்வைக்கவில்லை. பணம் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பொருட்டு அல்ல. பணம் பொருட்டாக இருந்தால் ஹதீஜா நாயகியே வேணாம் இருப்பாங்க. பணத்தை பெருசா நினைக்கல ரசூலுல்லாஹ். இந்த பெண்மணி ஒழுக்கமான பெண்மணி, நேர்மையாக வியாபாரம் செய்பவர், வியாபாரத்தை வியாபாரமாக இல்லாமல் வியாபாரத்தை சேவையாக செய்யக்கூடிய பெண்மணி. அவர்கள் விரும்பி கேட்கிறார்கள் என்பதற்காக தன்னை விட 15 வயது மூத்த பெண்மணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார். அப்ப ஒரு இளைஞன் என்ற ஜோடியை தேர்ந்தெடுக்கும் போது எதிலே அவன் கவனம் செலுத்த வேண்டும்? இல்லற வாழ்விலே அவன் எப்படி? இல்லற வாழ்வு என்பது இது காமத்துக்காக அல்ல. இல்லற வாழ்வு என்பது ஒரு சோசியல் சர்வீஸ் தான். அது ஒரு பெரிய டாபிக், அது ஒரு பெரிய தியரி. அதற்கு 30வது வயதில் சமூக சேவையில் அவர்கள் எப்படி ஈடுபட்டார்கள்? 35வது வயதில் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு மெச்சூரிட்டி அவர்களிடத்தில் இருந்தது என்று பாருங்கள். காபத்துல்லாவை கட்டக்கூடிய பணியை ரசூலுல்லாஹ் 35வது வயசு அப்போ காபத்துல்லா கட்ட வேலை ஆரம்பிக்குது. காபத்துல்லாவை இடிச்சிட்டு கட்ட வேண்டும் என்று நினைக்கவில்லை. எதிர்பாராத விதமாக ஒரு தீ விபத்துக்கு காபத்துல்லா ஆளாகிவிட்டது. அதனால காபத்துல்லாவை சரி செய்ய வேண்டும் என்று குறைஷிகள் நினைத்தார்கள். காபத்துல்லா கட்டப்பட்டது. இப்போது என்ன வடிவத்தில் இருக்கிறதோ அப்படியே கட்டப்பட்டது. செவ்வக வடிவத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது. அதாவது அகல அதிகம், நீளங்கள் இப்படி செவ்வக வடிவத்தில் தான் இருந்துச்சு. இப்போது இருப்பது சதுரமா இருக்கும், ஸ்கொயரா சதுரமா இருக்கும். இங்க ஹத்தீம் இருக்கும் இல்லையா? இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல காபத்துல்லாவை கட்டப்பட்டது. அப்துல் முத்தலிப் அப்படித்தான் கட்டினார்கள். அப்படி கட்டும் போது அபூ குபைஸ் மலையில இருந்து முதலாக கண்டெடுக்கப்பட்ட ஹஜ்ருல் அஸ்வதை யார் அதிலே தூக்கி பொருத்துவது? ஏன்னா ஊர்ல ஏகப்பட்ட பெரிய மனுஷன் இருக்காங்க. யார தூக்கி வைக்க சொன்னாலும் சண்டை வரும். எல்லா குடும்பத்திலையும் எல்லாரும் வேண்டியவங்க தான். அப்படித்தானே? ஏன் ஒரு 50 பேருக்கு முன்னால சால்வை என் பேரை சொல்லி போடல அப்படிங்கிறதுக்காக ஊரை ரெண்டாக்குற இருக்கத்தானே செய்யுது. அது என்ன? அவரை பத்தி சொல்லும் போது மட்டும் ஆலி ஜனாப் அப்படின்னு சொன்னீங்க, என்னை பத்தி சொல்லும் போது வெறும் ஜனாப் மட்டும் சொல்றீங்க. என்ன நினைச்சுக்கிட்டே அவர் மட்டும் அல் ஹாஜின்னு சொல்லுவீங்க, என்னை மட்டும் ஹாஜின்னு சொல்லுவீங்களோ? நான் 20வது வயசுல இருந்து இவ்வளவு காலமா 30-35 வருஷம் 40 வருஷமா இந்த பணியில இருக்கும். எனக்கு அல்ஹாஜிக்கும் ஹாஜிக்கும் வித்தியாசம் எனக்கு தெரியாது. அப்படி ஒன்று இருந்தா நீங்க சொல்லுங்க. அல்ஹாஜினா என்ன 2 தடவை வச்சு போறவரு, ஹாஜினா 3 தடவை வச்சு ஏதாவது இருக்காது. பிஜே பசந்த் ஒரு தடவை கேட்டான், அதற்கு அல்ஹாஜிக்கும் ஹாஜிக்கும் என்ன வித்தியாசம்? ஹாஜினா கப்பல்ல போறவரு, அல்ஹாஜினா பிளைட்ல போயிட்டு வந்தவர். பிரச்சனை முடிச்சு விட்டுருமா? அதை ரொம்ப விவரிக்க கூடாது. அந்த மாதிரி அல்ஹாஜின்னு சொல்லல என்பதற்காக வேண்டி ஊரை விட்டாக்குற ஒரு காலம் இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு அப்புறமா. அந்த காலத்துல ஹஜ்ருல் அஸ்வதை தூக்கி காபத்துல்லாஹ்ல வைக்கக்கூடிய பொறுப்பு இருக்குது.
எவ்வளவு உன்னதமான ஒரு பொறுப்பு, அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுப்பாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும் இந்த பிரச்சனை முத்த போகுது. என்ன முடிவெடுக்காக காத்திருந்து பார்த்தார்கள். சொன்னார்கள், யார் அதிகாலையிலே வெகு விரைவாக சீக்கிரமாக எழுந்து காபத்துல்லாஹ்வுக்கு முதலாக ஊரை முந்திக் கொண்டு வருகிறாரோ அவர்தான் ஹஜ்ருல் அஸ்வதை எடுத்து காபத்துல்லாஹ்வை வைக்க வேண்டும் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் காபத்துல்லாஹ்வுக்கு முதலாக அதிகாலையில் வந்தவர்கள். எல்லாரும் பொருந்திக்கிட்டான். முஹம்மது நல்ல பிள்ளை, நபி ஆகல, நல்ல மனுஷன், அவங்க எடுத்து காபத்துல்லாஹ்ல ஹஜ்ருல் அஸ்வதை வைக்கட்டும். எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள். தகுதியான ஆள் தான், குறைஷி வம்சம், நல்ல ஒழுக்கமான மனிதர், நல்ல அமீன் பேர் வாங்கி இருக்கிறாரு, நல்ல குடும்பஸ்தான், அவரே செய்யட்டும் என்று எல்லோரும் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை தான் மட்டும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அந்த பெருமையில எல்லாருக்கும் பங்கு இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆகையினால அவர்கள் துண்டை எடுத்து கீழே விரிச்சு ஹஜ்ருல் அஸ்வதை தூக்கி அதுல வச்சு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கை பிடிக்க அப்படின்னு சொல்லி துண்டை எல்லாரும் பிடிச்சு கொண்டு வந்து ஹஜ்ருல் அஸ்வத் பக்கத்து இப்ப இருக்கு இல்லையா அந்த மூலைக்கு கொண்டு வந்த உடனே ரசூலுல்லாஹ் எடுத்து அதை வைக்கிறாங்க. வச்சது என்னவோ ரசூலுல்லாஹ் தான், வச்சது என்னவோ ரசூலுல்லாஹ். ஆனா எல்லாருக்கும் என்ன பெருமைன்னு கேட்டா, நானும் தான் அந்த துண்டை தூக்குனேன், என் குடும்பத்து சார்பா நாங்க தான் தூக்குனோம், தெரியுமில்ல. இந்த பள்ளிவாசல் கட்டி எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது, குறைஞ்சது ஒரு 150 வருஷத்துக்கு மேல தெரியுது பார்த்தா. அப்போ இத கட்டும் போது யார் இந்த தூணை எந்த ஊர்ல இருந்து செதுக்கி கொண்டு வந்தாங்கன்னு கேட்டா அவங்க வாரிசுகள் சொல்லுவாங்க, எங்க நல்லவாப்போடைய நல்லவாப்பா தான் இதை செஞ்சார் சொல்லுவாங்கல்ல. அந்த 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 குடும்பத்துக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். அதை யாராவது மறுக்க முடியுமா? அப்படி யாராவது சொன்னால் அவரை சொல்ல விடுங்கள். ஒரே சொல்லாதப்பா சொல்லாதீங்க, சொல்ல விடுங்க. அந்த சந்தோஷத்தை அவர் கொண்டாடட்டும், மகிழ்ச்சி அடையட்டும். இது நாளை பின்ன நம்ம சமுதாயத்துல இன்னொரு பள்ளிவாசல் உருவாகும் போது உதவி செய்பவர்களுக்கு தூண்டுதலாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டு எடுத்து விரிச்சு கல்ல தூக்கி வச்சு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கை பிடிங்கன்னு சொல்றாங்கடா. இளைஞர்களுக்கு இதில் ஒரு பெரிய செய்தி இருக்கிறது என்னவென்றால், நீங்கள் முதிர்ச்சியோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களை தேடி வருகின்ற பெருமை, பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாவற்றையும் உங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் பங்கு வைத்துக் கொடுங்கள். அதிலே சுயமாக உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீர்கள். எல்லோருக்கும் இந்த சமுதாயத்தினுடைய பெருமையிலே பங்குண்டு என்கிற பெருந்தன்மைக்கு நீங்கள் வர வேண்டும். அதே போல பதவி வருகின்ற போது, அந்தஸ்து தேடி வருகின்ற போது தலைக்கணம் பிடிச்சு அலையக்கூடாது. நான் அவனை வீழ்த்திட்டேன், நான் அவனை கொத்து புராட்டா போட்டேன், அவனை சொல்லக்கூடாது. புரிஞ்சிருச்சோ? அப்படியெல்லாம் சொல்லுவது வெற்றி பெற்றவர்களுக்கு நல்லதல்ல. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதவியும் கௌரவம் தேடி வந்த போது அந்த பெருமையை எல்லோருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைத்துக் கொடுத்தார். எனவே இந்த 3 வரலாறுகள், இந்த 3 வரலாறுகளும் 30 வகையான படிப்பினைகளை இளைஞர்களுக்கு போதிக்கக்கூடியது. இளமையிலே ஒழுக்கமாக இருக்கிறது. இளமையிலே உங்களுடைய உடல் ஆற்றலை, உடல் பலத்தை சமுதாய நலனுக்காக தாருங்கள். வியாபாரத்தை வியாபாரமாக செய்வதை விட அதை சர்வீஸ் என்று நினைத்து செய்யுங்கள். அல்லாஹ் அதில் நிச்சயமாக பரக்கத்து செய்யும். பயணத்தில் இருந்தாலும், உள்ளூர்ல இருந்தாலும், வெளியூர்ல இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயந்து கொடுங்க. உள்ளூரிலே உங்களை 1000 பேர் கண்காணிப்பார், வெளியூருக்கு போனால் யாரும் கண்காணிக்க மாட்டார் என்று நினைக்காதீர்கள். இன்னல்லாஹ் பஸீரும் பில் இபாத். அல்லாஹ்வுக்கு உள்ளூர் வெளியூர் எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு எல்லாமே இந்த உலகம் தான். மேலிருந்து பார்த்தால் எல்லாமே தெரியும். உங்க வீட்டு வாசல்ல பார்த்தா ஏத்த வீடும் 5 வீடும் தான் தெரியும். மொட்டை மாடியில் இருந்து பார்த்தா தெருவே தெரியும். அல்லாஹ் 7 வானங்களை கடந்து அரிசியில இருந்து பார்ப்பவன். அவனுக்கு மொத்த உலகம் தெரியும். எல்லாவற்றையும் அவன் கண்காணித்துக் கொண்டிருப்பான் என்கிற உணர்வோடு இருங்கள். இளமையிலே ஒழுக்கமாக வாழுங்கள். தகுந்த ஜோடியை, ஒழுக்கமுள்ள ஜோடியை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அநீதிக்கு ஒருபோதும் நீங்கள் துணையாக இருக்காதீர்கள். நீதியை நிலைநாட்டுகின்ற பணியிலே ஒத்த கருத்துள்ள இளைஞர்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நீதியை நிலைநாட்டுவதில் இருந்து தவறிவிடாது. சொன்னாங்க,
இஸ்லாம் வந்து விட்டது, நான் நபியாகிட்டேன், மொத்த உலகத்துக்கும் நான் தான் யாரு? ரசூல். ஆனாலும் நீதியை நிலைநாட்டுகிற ஒரு சங்கத்துல மெம்பராட்சியாளர்கள் கூட்டா நான் போவேன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய தலைவரா நீங்க போனாலும் நீதியை நிலைநாட்டுவதை ஒரு உறுப்பினராக நீங்கள் இருங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரையும் புகழையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் மொத்த சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய கௌரவமாக நீங்கள் பாருங்கள் என்கிற இப்படி ஏராளமான படிப்பினைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் இருந்து நாம் பெறுகின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த படிப்பினைகள் அனைத்தையும் ஏற்று நடக்கக்கூடிய நல்ல மக்களாக நம்மில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரையும் ஆக்கியவர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.